வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். 80களில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோடு கதாநாயகியா நடித்த ஒரு நடிகை கமலஹாசனை பத்தி பின்னாடி பேட்டி கொடுத்திருந்தாங்க. கமல் ரசிகன் அப்படிங்கிற பத்திரிகையில வெளிவந்திருந்தது. அதை இப்ப வலைபேச்சில் இருக்கக்கூடிய பிஸ்மி அவர் தான் அந்த கட்டுரை எழுதியிருந்தார். ஜே பிஸ்மி. அந்த கட்டுரை என்ன அப்படின்னா, சுலக்ஷனா கமலஹாசனை பத்தி சொன்ன ஒரு கருத்தை தான் அந்த ஒரு கட்டுரையா வந்திருக்கு. தூங்காதே தம்பி தூங்காதே படத்தில் நம்மவர் கமலுக்கு இணையாக நடித்ததன் மூலம் ரசிகர்களின் நினைவில் ஆழப்பதிந்த நடிகை சுலக்ஷனா. சமீபத்தில் ஒரு இளங்காலை நேரம் அவரது இல்லம் சென்று நம்மவர் பற்றி கேட்டோம். மிக மகிழ்வுடன் சொல்ல தொடங்கினார். தூரல் நின்று போச்சு படத்தில் அறிமுகமாகி சில படங்களில் நடித்துக் கொண்டிருந்த நேரம் ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து தூங்காதே தம்பி தூங்காதே படத்திற்கு என்னை நடிக்கும்படி அணுகினார்கள். கதை கூட நான் கேட்கவில்லை. ஹீரோ கமல்ஹாசன் என்று அவர்கள் சொன்னதும் உடனே நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவரை நான் சந்தித்ததில்லை. அவர் நடித்த சில படங்களை பார்த்த பின் அவருடைய ரசிகையாக மாறியிருந்தேன். இதனால் தான் கமல் சார் என்றதும் கதை கூட கேட்காமல் நடிக்க ஒப்புக்கொண்டேன். முதல் நாள் ஷூட்டிங்கில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்தபோது டைரக்டர் SP முத்துராமன் சார் என்னை கமல் சாரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். நான் தெலுங்கு பெண். அப்போது தமிழ் அவ்வளவாக எனக்கு பேச வராது. இதை புரிந்து கொண்ட கமல் சார் என்னிடம் தெலுங்கிலேயே பேசி என்னை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார். தூங்காதே தம்பி தூங்காதே படத்தில் வரும் சும்மா நிக்காதீங்க பாடல் காட்சியை எடுத்த போது கமல் சாருக்கும் எனக்கும் போட்டி, யார் நன்றாக ஆடுவது என்று பந்தயம் போட்டி போட்டு ஆடுவோம். எங்களுடைய போட்டியினால் அந்த பாடல் காட்சி சீக்கிரமே அதிக டேக் வாங்காமல் படமானது. கடைசியில் கமல் தான் போட்டியில் ஜெயித்தார். ஆனாலும் தன்னடக்கத்தோடு நீ தான் ஜெயித்தாய் என்று என்னிடம் சொல்லுவார். தூங்காதே தம்பி தூங்காதே படத்தில் நடித்தது உண்மையில் மறக்க முடியாத சுகமான அனுபவம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பாட்டுக்கு ஜோக் அடித்துக் கொண்டே ஜோவியலாக பேசிக் கொண்டிருப்பார். டைம் போவதே தெரியாது. அந்த படம் வெளியான பின் என் நட்சத்திர அந்தஸ்து கணிசமாக உயர்ந்தது. ரேவதிக்காக வாய்ஸ் கொடுக்க என்னை கூப்பிட்டார்கள். அப்போதுதான் கமல் சாரை மறுபடியும் சந்தித்தேன். இடையில் எங்காவது விழாக்களில் பார்த்து கொண்டதோடு சரி, டப்பிங் தியேட்டரில் கமல் சாரும் நானும் பேசிக்கொள்ள நிறைய டைம் கிடைத்தது. அப்போது என்னை பற்றி என் கல்யாண வாழ்க்கையை பற்றி விசாரித்தார். அந்த சந்திப்புக்கு பிறகு அவரை நான் மறுபடியும் சந்திக்கவே இல்லை. ஆனாலும் அவர் படங்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன். கமல் சார் படங்களை பார்க்கும் போதெல்லாம் தூங்காதே தம்பி தூங்காதே ஞாபகம் வரும். கூடவே அவர் அடித்த ஜோக்குகளும் என்று சிரித்தார் சுலக்ஷனா. நம்மவர் பற்றிய தன் எண்ணத்தை ஒரே வரியில் சொன்னார். நடிப்பு ஊடும் ஆர்டிஷியன் ஊற்று. சொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகமா முதல்ல அதுக்கப்புறம் அதை படமா எடுத்தாங்க. அதுல கமலஹாசனுக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரம், அதாவது ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பரா அந்த டாப் டான்ஸ்லாம் ஆடி பெண்களை மயக்கக்கூடிய ஒரு வில்லன் கதாபாத்திரம். சிவகுமார் தான் கதாநாயகன். அதுல என்னன்னா ஒரு கதாபாத்திரம் நீ நடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டாரு. கமல் போய் பாலச்சந்திர கேட்கிறாரு, சார் இதுக்கு நான் ஏதாவது ப்ரிப்பேர் ஆகணுமா, இதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் நாடகத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பாலச்சந்தர் சொன்னாராம், சிவாஜி மாதிரி ஒரு நடிகை வந்திருக்கான்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்ட்டாராம். இப்படி சொன்ன உடனே கமலுக்கு ஷாக்கு. என்னடா அது இப்படி சொல்றாரு, இவர் நக்கல் பண்றாரா நிஜமாவே சொல்றாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, எதா இருந்தாலும் அவருக்கு ஒரு குருநாதர் இருப்பார்ல அனந்து சார்ட்ட நேரா போயிருக்காரு. என்ன சார் நான் கேட்கிறேன், இப்படி சொல்றாரு, என்ன நக்கல் பண்றாரா, நான் ஏதாவது கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் அதிக பிரசங்கித்தனமா அப்படின்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு, அவர் நம்புறாரு நீயும் நம்பணும்ட்டாராம் அனந்து. இதை வெளியில கூட சொல்ல முடியாது. வெளியில சொன்னா உனக்கு சிவாஜின்னு நினைப்பா அப்படின்னு இருக்கிற சான்ஸ் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி கமல் சொல்றாரு. அதுக்கப்புறம் தேவர் மகன் படம் நடக்கும் பொழுது அந்த இன்டர்வல் சீனு, அந்த சேர்ல கமல் போய் உட்காருவாரு, சிவாஜி உட்கார்ந்த சேர்ல கமல் உட்காருவாரு. அந்த காட்சி எடுக்கும் பொழுதுலாம் அவருக்கு அந்த நினைவு தான் வருதான். இந்த இது ஓடுது பிளாஷ்பேக் மாதிரி, கட் பண்ணி பார்த்தா அது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த இந்த நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி இந்த நம்ம பிரகாஷ் ராஜுக்கு கொடுத்த அந்த அதுல அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க. அவர் என்ன நினைச்சிருக்காரு, சிவாஜி கணேசன் மாதிரி ஒருத்தன் வந்துட்டானே எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சின்சியராகவே சொல்லியிருக்காரு பாலச்சந்தர். அவர் நக்கல்லாம் பண்ணல. கமல் அப்ப இருந்த நிலைமைக்கு இவர் நம்மளை நக்கல் பண்றாரோ, சிவாஜி எவ்வளவு பெரிய நடிகர், அவரை மாதிரி நம்ம எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பயந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சின்சியரா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சிவாஜி வாயாலேயே என்னுடைய கலை வாரிசு அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் அது பின்னாடி நடந்த விஷயம். பட் எல்லார் லைஃப்லும் இப்படி ஒன்று நடக்கும்ல, வெளியில சொல்ல முடியாது. உனக்கு மனசுக்குள்ள அப்படி நினைப்பா அப்படின்னு சொல்லி ஒழிச்சிருவாங்க. பட் கமல் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. ரொம்ப பல கஷ்டமான காலகட்டத்தை தாண்டி தான் ஜெயிச்சிருக்காரு. புலவர், புலமை பித்தன், உன்னால் முடியும் தம்பி, நாயகன் அந்த மாதிரியான படங்கள்ல எழுதினவர். அவர் கமலஹாசனை பத்தி சொன்ன ஒரு கட்டுரை, மறைந்த என் அருமை தோழன் TN பாலு இயக்கத்தில்
அவர் தயாரித்த சங்கர்லால் படத்தில் நான் பாடல்களை எழுதினேன். அப்போதெல்லாம் எனக்கும் கமலுக்கும் அதிக பழக்கம் இல்லை. பாடல் கம்போசிங் நடைபெற்ற போது எங்கள் அருகில் அமர்ந்து கமல் பாடி காட்டிய பாங்கு, அவரது உடம்புக்குள்ளே தாள லயம் இருப்பதை அறிந்தேன். கமலுக்கு எல்லா கலையும் தெரிந்திருந்தது. சகலகலா வல்லவன் என்பது அவர் நடித்த படம் மட்டுமன்று, அவரே ஒரு சகலகலா வல்லவன் தான். அத்தனை திறமைகள் ஒரே இடத்தில் குடியிருப்பது என்பது மிகவும் அரிது. எனக்கு தமிழச்சியை காட்டிலும் வேறொத்தி அழகாக இருந்தால் பிடிக்காது, இப்படி சொன்னான் பாரதி. ஆம், தேசிய கவி பாரதி. எனக்கும் அப்படித்தான். தமிழ் கலைஞனை தவிர வேறொரு கலைஞன் ஆற்றல் மிக்கவனாக இருந்தால் பொறுக்காது. என் தமிழ் கலைஞனை தவிர ஆற்றல் மிக்கவன் இல்லை. அன்று என்னை அகம்பாவம் கொள்ள செய்தவன் நேற்று நடிகர் திலகம், இன்று கலைநாயகன் கமல். நான் கமலை சராசரி கலைஞனாக நடிகனாக மட்டும் காணவில்லை. தெளிந்த நீரோடை போன்ற ஒரு சிறந்த சிந்தனையாளர், ஒரு சிறந்த பகுத்தறிவாதி, ஏதேனும் ஒரு சாதனை புரிந்தே தீர வேண்டும் என்று தனியாத தாகம் மிக்க ஒரு உழைப்பாளியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு நடிகரை பார்க்க போவதாக நினைத்துக் கொண்டு நான் பல நேரங்களில் கமலை சந்திக்க போயிருக்கிறேன். ஆனால் அவரை பார்த்த பின்னால் ஒரு மாபெரும் சிந்தனையாளரோடு சந்தித்து கருத்து பரிமாறிக்கொண்ட நிறைந்த நெஞ்சோடு தான் திரும்பி வந்திருக்கிறேன். அவரது நடிப்பு திறமை ஆற்றலுக்கு எத்தனையோ படங்களை குறிப்பிட இயலும் என்றாலும் என்னால் அந்த நாயக்கரை மறக்கவே முடியவில்லை. நாயகன் படத்தில் அந்த வேலு நாயக்கரை நான் பார்த்த பின்னால் என்னை கமல் ரசிக மன்றத்தில் உறுப்பினராக மாற்றிக்கொண்டு விட்டேன். கண்ணை விட்டு அகலாத காட்சிகள் அந்த படத்தில் வந்து கொண்டே இருந்தன. என் கண்ணுக்குள்ளே அந்த நாயக்கர் நடந்து கொண்டிருக்கிறார், என் நெஞ்சுக்குள்ளே அந்த நாயக்கர் தான் நாட்டாண்மை செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை பத்தி விவரிச்சு, அந்த ஒரு காலம் மடக்கி அவர் கீழே உட்கார்றது, நீதிமன்றத்துக்கு சென்று இருக்கும்போது எதிர்பட்ட பேரப்பிள்ளையை பார்த்து நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கேட்கும்போது அவர் சொல்ற அந்த டயலாகு, இதெல்லாம் நாயகன் படம் வழிந்த அண்மை காலத்தில் அவரது பிறந்தநாள் விழாவுக்கு சென்று என் அன்பு நாயகன் கமலை வாழ்த்தினேன். அப்போது வள்ளுவனும் இளங்கோவனும் கம்பனும் மர்ம நாவல் எழுதியதில்லை தெரியுமா என் கமல் என்று கேட்டேன். ஒரு கணம் கமல் விழித்தார். 1000 ஆற்றலில் உன்னுள் மறைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் மசாலா படத்தில் நடிக்கலாமா என்று நான் வெளிப்படையாகவே கேட்டேன். படம் வெற்றி பெறுகிறது, தோல்வி அடைகிறது என்பதெல்லாம் சில்லறை சமாச்சாரம். வெற்றி பெற்ற படங்களில் நடித்தவர்கள் எல்லாம் மாபெரும் கலைஞர்கள் ஆகிவிடுவதில்லை. செஞ்சிக்கோட்டையில் ஏறியவன் எல்லாம் தேசிங்க இல்லை. இப்படியுமா நடிப்பு என்று எவன் நம்மை விழிகளை வியப்பால் விரிய வைக்கிறானோ அவன்தான் கலைஞன் அப்படிங்கிறார் அவர். 3ஆம் பிறை படத்துல வரக்கூடிய நரி கதை, அந்த நரி கதையை கேட்டோம்னா வாய்ஸ் மாடுலேஷன்னா என்ன நமக்கு தெரிஞ்சிடும். முன்னம் ஒரு காலத்துல முருகமலை காட்டுக்குள்ள தந்திரம் வாய்ந்த நரி வாழ்ந்து வந்தது அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு, அதுல அவருடைய வாய்ஸ், அவர் சொல்ற ஒவ்வொரு விதம், எந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கணும், எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும், எதுக்கு குரலை மாத்தணும், ஏற்ற இறக்கங்கள், இது எல்லாம் மொத்தமா பின்னி எடுத்திருப்பாரு. அவர் தான் ஒரு வாய்ஸ் மாடுலேஷனுக்கு குருநாதர். அதே மாதிரி ஆளவந்தான்ல கடவுள் பாதி மிருகம் பாதி பாட்டு பாடியிருப்பாரு, சான்ஸே கிடையாது. அது வசனமும் கலந்து பாட்டு, இது பாட்டா வசனமானு தெரியாத மாதிரியான ஒரு விஷயம். அதுல வேற லெவல் வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணியிருப்பாரு. அவர் படங்கள்ல நம்ம பொன்னியின் செல்வனுக்கு அவர் பேசுறதா இருக்கட்டும், செஸ் ஒலிம்பியாடுக்கு அவர் பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு வாய்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு கமலஹாசன் மிகச்சிறந்த உதாரணம். அவர் தான் குருநாதர். அவரை பார்த்தா இதை இப்படிதான் பேசணும், இந்த இடத்துல ஏற்றம் இறக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்த குருநாதர் கமலஹாசன் தான்.